அவருடைய தியாகத்துடைய அர்த்தமே நீயும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பதுதான். ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, கஷ்டப்பட்டு சமைச்சு வச்ச சாப்பாடை உங்க பிள்ளைக்கு சமைச்சு வச்சிருக்கும் போது வேண்டாமா வெளியில புரோட்டா தின்னுட்டேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருதோ? கை தருங்க ஒரு தடவை இருக்கு. தரித்திரத்தை பேசுற ஊழியக்காரனை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு அந்த கோவம் வருது. நான் சமைச்சு வச்சிருக்கிறேன், பிரியாணியை சமைச்சு வச்சிருக்கிறேன், நீ தெருக்கடையில போய் தரித்திரத்தை என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு இந்த ஆசீர்வாதம் வேணான்னு சொன்னா தேவன் உங்களை ரொம்ப பெருமையெல்லாம் பார்க்க மாட்டார். அவருடைய கரையத்தை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எனக்கு ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஓனர், நம்மளுடைய நெருங்கிய சகோதரன் ஊழியத்தில், அவர் என்ன செய்யறாரு, ஒரு பாக்ஸ் நிறைய என்ன செய்யறாரு, ஸ்வீட்டு. அதனால ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் கொடுத்து ஈவினிங் காஃபி சாப்பிடும்போது இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடு, இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பாக்கெட் கொண்டு போய் எல்லாம் கொடுத்தது போக நான் ஒரு 4 பாக்கெட் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். போன உடனே அவர் அண்ணே சாப்பிட்டீங்களா? அப்ப வீட்டில் போய் கொஞ்சோண்டு காராபுந்தி எடுத்து வச்சு சாப்பாடோட அதை ஒரு போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புனேன். இப்பொழுது நீங்கள் என்னோடு கூட பந்தியில் இருக்கிறீர்கள், உங்க காராபுந்தி இப்ப என் டேபிள்ல இருக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க நான் அனுப்பிச்சதை சாப்பிட்டது. ஆவியானவர் அவர் சொன்னாரு, இப்படித்தாண்டா நீ ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும் போது சிலுவையிலே நான் பட்ட பாடுகள், என் புள்ள குரோர்பதிடா பாரு, என் பையனா பார், மல்டி குரோர்ஸ் பில்லியனர். இதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். பாருங்க, ஒரு நபர் ஒரு வாங்கி கொடுத்த ஒரு ஷர்ட்டை நீங்க போட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா வாங்கி கொடுத்த உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்? அவங்க ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரிஸ்க் எடுத்ததை நீங்க அனுபவிக்கிற பார்க்கும்போது அதுதான் அவங்க எடுத்த ரிஸ்க்கு அர்த்தமே. The meaning of a sacrifice is your enjoyment. அவருடைய தியாகத்துடைய அர்த்தமே நீயும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பதுதான். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று வேதம் உங்களுக்கு சொல்லவில்லையா? ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரமா, அல்லது உலக நன்மைகளிலே சில நன்மைகள் மாத்திரமா, இல்ல எல்லா நன்மைகளும் ஊழியத்திற்காக மாத்திரமா? ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட் என்கிற வார்த்தை அங்கு வருகிறது. நாம் அனுபவிப்பதற்கு. ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிச்சு என்ஜாய்மெண்ட்டுக்கு எதிர்த்து நின்னேன் ஒரு காலகட்டத்தில். ஒரு நாள் ஆங்கில வேதாகமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன தூக்கி எறிஞ்சிருச்சு. தேவன் எல்லாம் தருவார்னு எனக்கு தெரியும், ஆனா ஊழியத்துக்கு தான் தருவார். ஒவ்வொரு அனுபவத்தை பற்றி அனுபவிக்கிற பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். பவுல் எழுதுகிறார். எங்க எழுதுகிறார்? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எழுதின அதே அதிகாரத்தில் 10 வசனங்கள் தள்ளி எழுதுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன்.